விட்டுலாம் சொல்லிச்சு. நீ உயிர்டி. எனக்கெனவே எனதுறவே எனதுற நீ முளைத்தாய். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவில் பார்த்துருப்பீங்க. ப்ரைவில் பார்த்த மாதிரி சூப்பராக வந்து ஒரு லவ் சாங் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் பிக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் வந்து பிக்கு வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு முடியாது. இல்லை நம்ம வீட்டில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த எடிட் பண்ணி பார்த்தா லைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. எனக்கான ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோல வந்து இருக்குது. இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா இருக்கிறீங்களா பர்சன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ தான் ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணியிருப்பேன். டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. ஆனால் நீங்கள் லிங்க் எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். செக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பில் வந்து புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணினேன். கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயரும் நெக்ஸ்ட்டு குரூப் லேயரில் பார்த்தா சம் லிரிக்கான லேயர்லாம் ஃபுல் ஆட் பண்ணிருப்பேன். அதுக்கான ஃபாண்ட் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் வந்து தரேன். அந்த ஆர்டிக்கலில் பார்த்தா உங்களுக்கு சம் டைம்லைனில் சம் டெக்ஸ்ட்டுக்கான சென்டரில் அவங்க வந்து ஃபாண்ட்டுக்கான லிங்க் இருக்கும். கரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வந்து பண்ணால் ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து கீழே பார்த்தா இருக்கிறீங்களா ப்ளஸ் சைன் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மீடியா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் பார்த்தா பிளண்டிங்கில் ஒரு பிக் இருக்கு பாருங்கள். இப்போ அந்த பிக் நம்ம வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிக் வந்து எந்த பிக் ஆட் பண்ணுவோம் பிக் வந்து செலக்ட் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க. பண்ணிட்டு மேலே அந்த 3 ஆட் போட்டு சர்க்கிள் மாதிரி ரைட் சைட் ஆப்ல இருப்போம். கிளிக் பண்ணால் இந்த ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஷீட் ஓப்பன் ஆகுதுல ஃபிஃப்த்லாம் ஃபில் கம்பல்சரின்னு சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அது கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாஸ்ட் வரையும் ஸ்க்ரோல் பண்ணி எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணிங்க. இது மாதிரி லாஸ்ட் வரையும் ஸ்க்ரோல் பண்ணி எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ இந்த என்ன பண்ணால் இப்போ இந்த லேயர் இருக்குது. இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க. கரெக்டாக மியூசிக் லேயருக்கு டாப்பில் வரணும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பண்ணி எடுத்துவோம். மியூசிக் லேயர்ன்ற பாருங்க கீழே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரேஜென்ட்டுக்கான லேயர் இருக்கும் பாருங்கள். கரெக்டாக அந்த கீழே தான் இருக்கிற ரவுண்ட் ரேஜென்ட்டுக்கான லேயர் அந்த லேயருக்கு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இப்போ மேலே இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் சூஸ் வந்து பண்ணுங்கள். சூஸ் பண்ண மாதிரி வந்து கீழே பார்த்தா நான் இது மாதிரி சம் ஆப்ஷன் வந்து கேட்கும். இது பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஓபாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இது மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இது பார்த்தா மேலே பார்த்தா அந்த 100 நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் வந்து க்ரீன் கலர் இருக்கும் பாருங்கள். இது வந்து மைனஸில் வந்து எடுத்துன்னு போகும். பார்த்தா பிக்கு பார்த்தா உங்களுக்கு பிளண்டிங் ஆகுது நல்லாவே தெரியும். நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் வந்து பிளண்டிங் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த லெவலில் நீங்கள் வந்து பிளண்டிங் வந்து எடுத்துன்னு போய் நம்ம பார்த்தோன்னா ஒரு 12 சம்திங் நான் வந்து செட் வந்து பண்ணிட்டேன். ஓகே எனக்கு இந்த அளவுக்கு பிளண்டிங் இருந்தால் வந்து போதும்னு சொல்லிட்டு ஓகே நான் செட் வந்து பண்ணிட்டேன். உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளண்டிங் வந்து செட் வந்து பண்ணிங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா அந்த பிளண்டிங் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து நல்லாவே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறேன் இப்போ எங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தா அந்த சம் குரூப்பில் பார்த்தா நான் வந்து பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணியிருப்பேன். அந்த பிக்கு நீங்கள் வந்து இப்படி வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். முடிஞ்சால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஃபஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்து கீழே பார்த்தா இருக்கிறீங்களா ப்ளஸ் சைன் ஒரு ஆப்ஷன் மாதிரி வந்து கிளிக் வந்து பண்ணிடலாம். இது மாதிரி வந்து நிறைய வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். இதில் பார்த்தா நீங்கள் பார்த்தா 4:5 ரேஷியோன்ற ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணுங்கள். பண்ணோடனே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் வந்து பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா அந்த பிக் ஆல்ரெடி ஃபுல் ஃப்ரேம் செட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஃப்ரேம் சைஸ் இருக்காச்சு அது வந்து செட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃப்ரேம் வந்து மினிமைஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி சைடில் வந்து பிளாக் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் இருக்க பிக் ஆட் பண்ண சொல்லி இந்த மாதிரி சைடில் வந்து பிளாக் வந்து இருக்கும். அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சேம் அந்த ரைட் சைட் அப்படியே 3 ஆட் போட்டு சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த 5th ஒன்றா இருக்கிற ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ண மாதிரி வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வந்து பண்ண போனால் சிம்பிளாக மேலே சரிங்க வந்து லேயர் பண்ண பட்டனுக்கு பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா தேட பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் எஸ்ஏ பிஎன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணேன் க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகி முடிஞ்சுன்னா கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகி நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கான சைஸ் ரேஷியோவில் ஒரு பிக் வந்து கிராப் வந்து ஆகும். கரெக்டாக அந்த 4:5 ரேஷியோவில் பார்த்தா பிக் வந்து கிராப் ஆகும். கிராப் ஆகி முடிஞ்சு சேவ் ட்ராப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து கொடுத்துட்டு பேக் வந்து இதே மாதிரி அங்கே ஆட் பண்ணுற எல்லா பிக்கு நீங்கள் வந்து கிராப் பண்ணி ஒரு பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினே வந்தீங்கன்னா டைம்லைன் பார்த்தோன்னா 7:06 பார்த்தா உங்களுக்கு பார்த்தா எத்தனை லேயர் இருக்குன்னா 1 2 3 4 5 6 சொல்லிட்டு ஒரு சம் 8 லேயருக்கு மேலே இருக்கும். 8 குரூப் லேயரான லேயர் இருக்கும். இந்த 8 குரூப் லேயர்லையும் ஒரே ஒரு மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. என்ன மெத்தட்னா சிம்பிளாக அந்த குரூப் லேயர் வந்து கிளிக் வந்து பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ண கீழே பார்த்தா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணினா இது மாதிரி வந்து பிளாக்காக வந்துருக்கும். இப்போ லைட்டாக இப்படி ஒரு அட்ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணினா இது மாதிரி இதே மாதிரி நிறைய வந்து ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை கீழே பார்த்தா ஒரு இமேஜுக்கான லேயர் வந்து இருக்கும் பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். லெஃப்ட் சைடு டவுனில் அது வந்து கிளிக் பண்ண இது மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தா கொஞ்சம் நம்பர்லாம் போட்டு லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்டார் போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணால் இது மாதிரி உங்கள்கிட்ட இருக்க இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து கூப்பிட்டு வந்து போயிடும். இப்போ மேலே லெஃப்ட் சைட் டாப்பில்
இந்த இன்ட்டு பக்கத்தில் நேம் போட்டு இந்த ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணினா இது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஃபோல்டருக்கான பேஜும் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தா நீங்கள் அலைட் மோஷன் பேஜ் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டாப்லேயே ஷோ ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக பிக் வந்து கிராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து கிளிக் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக்கு டாப்பில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த பிக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸு இப்போ மேலே இந்த ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் மாதிரி ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பிக் வந்து சிம்பிளாக இந்த லேயரில் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சால் சிம்பிளாக பேக் வந்துட்டு ஒன்ஸ் அந்த கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிட்டு பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் பாருங்கள். செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஃபேஸ் இதுமாதிரி நீங்கள் வந்து மூவ் வந்து பண்ணினா வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இதுமாதிரி மூவ் வந்து பண்ண முடியும். அந்த ஃப்ரேமில் வந்து இதுமாதிரி சைடில் இதுமாதிரி பிளாக் வராமல் இந்த பாருங்கள் பிளாக் வராமல் கரெக்டாக ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்டராக தர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க. இல்லை நீங்கள் கலர் ஃபில்ல ஆட் பண்ண சொல்ல கரெக்டாக பிக் ஓகேனா ஓகேன்னு விட்டுருங்க. ஓகே இதுமாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பிக் வந்து ஒரு பிக்காக நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லா குரூப் யாருமே நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும். கிடைச்சி முடிச்சு என்ன வந்து பண்ண போனால் சிம்பிளாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த கேமராக்கான ஐ ஆப்ஷனும் மேலே ஒரு ரவுண்ட் ரேஜனுக்கான ஐ ஆப்ஷனும் வந்து ஆஃபில் வந்து இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வந்து பண்ணணும்னா நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்களே கரெக்டாக பிக் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் சர்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள். டைல்ஸ் சர்ச் பண்ண சொல்லும் டாப்பில் பார்த்தா ஒரு ரிசல்ட் வந்து வரும். கிளிக் வந்து பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்ட் செட்டிங்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஆட் வந்து ஆட் முடிஞ்சோடனே இது மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இல்லை கீழே பார்த்தா மிரர்னு ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணி மிரர் வந்து ஆன் வந்து பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கீழே பார்த்தா ரவுண்ட் ரேஜன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். அந்த லேயர் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க. உள்ள பார்த்தா ஒரு 2 எஃபெக்ட் வந்து கண்ணைக்கான் வந்து ஆஃப் பண்ணிட்டுருப்பேன். அந்த 2 எஃபெக்ட் கண்ணைக்கான் வந்து கிளிக் பண்ண மாதிரி மேலே இருக்கிற ஸ்லாஷ் வந்து ரிமூவ் வந்து ஆகிடும். ரிமூவ் ஆக முடியுதுன்னா அதுக்கான சம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிப்பேன். அந்த எஃபெக்ட்லாம் வந்து அந்த ஷீட்டில் வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக வந்துட்டு பேக் வந்துட்டு மேலே பார்த்தா செட்டிங் வந்து ஏர் ஆஃப் பட்டன் வந்து இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக கரெக்டாக இமேஜில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிங்க. செக் வந்து பண்ணிவிட்டு இந்த லேயர் கை பார்த்து ஒரு ஆப்ஷன் பாருங்கள். டச் பண்ணுற வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆன் வந்து பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு சிம்பிளாக மேலே இருக்க செட்டிங் வந்து பட்டன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட். டாடா பை.